pull, the hook, the drive, the sweep is better learned on the field. So, gear up for all-out actioneering. Only at Agni College of Technology. என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதிர்க்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். சார், நிறைய ஊடகங்கள் பேச மறந்த ரொம்ப ஹைலைட் பண்ணாத விஷயம், ஒரு 5-6 மீனவர்கள் கைது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எல்லா ஊடகங்களையும் ஃப்ளாஷ் நியூஸாக அது வரும். இலங்கை மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டனர் அப்படின்னு எல்லாருமே ஹைலைட் பண்ணுவாங்க. ஆனால் ஈரானில் இருந்த 345 மீனவர்கள் போர் நடக்கிற இடத்துல இருந்தாங்க. அவங்கள ஈரான்லேருந்து மீட்டு அர்மேனியா கொண்டு போயிட்டு அர்மேனியாவிலேருந்து தனி ஃப்ளைட் மூலியமாக மோடி அவர்கள் நேற்று இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதில் 327 பேர் தமிழகத்தை சேர்ந்தவங்க, மிச்சம் குஜராத், பாண்டிச்சேரி, கேரளாவை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஸோ ஒரு மீனவர்களுக்காக அங்கே போயிட்டு போர் நடக்கிற இடத்துல இருந்து அர்மேனியா கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இதை பற்றி ஏன் நிறைய ஹைலைட் ஆகலை இந்த விஷயம்? ஏன்னா இவங்களுக்கு நரேட்டிவ்ல ஒர்க் ஆகாதுல்ல, அவ்வளோதான். பிஜேபியை நரேட் பண்ணல. பிஜேபி என்ன நரேட் பண்ணலன்னா இங்கே பிஜேபி தான் கேட்கணும், நம்ம என்ன பேசுறது? அவங்களுக்கு 1008 விஷயம் இருக்குல்ல, அவங்களுக்கு உள்ள பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணணும். அவங்க நேர்லேயே போய் பியூஷ் கோயல் வரை வரவேற்றிருக்காரு. ஆமாம், நயினார் நாகேந்திரன் கூட வந்திருக்காரு, ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க தனியாக அவங்களும் பண்ணுறாங்க. அது போதுமான அளவில் இல்லைன்றதை நம்மளே மீட்டர் வச்சு இந்த அளவுக்கு போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு நம்ம அளவு எடுத்துட்டு இருக்கலாம். மெட்டீரியல்ஸ் ஆளுன்றதை பார்க்குறோம். பட் நம்ம இந்த விஷயத்த சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், மோடி அவர்கள் தமிழக மீனவர்களுக்காக செஞ்ச விஷயம் அப்படின்னா தனி புக்கு போடலாம். சீரியஸ்லி தனி புக்கு போடலாம். உங்களுக்கு போட்டுக்கான விஷயங்கள்ல செஞ்சதுல இருந்து, உள்ள போய் தப்பிச்சு வரதுக்கான அந்த ரேடார் விஷயங்களை கொடுத்ததுல இருந்து, சேட்டலைட்டுக்கான இஸ்ரோ மூலியமாக உதவி கொடுப்பதுல இருந்து, கடன் வசதி ஏற்படுத்தி கொடுத்ததுல இருந்து, மச்ச இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்றாரு. அதாவது ஃபார்மர்ஸுக்கு சி ஃபார்மர்ஸ் அப்படின்னு அழைக்கிறார். போன மன் கி பாத்ல கூட அதை பத்தி ஃபிஷ் ஃபார்மிங் பத்தி நிறைய பேசியிருந்தார். அது ஃபார்மிங்னு சொல்றாரு, அக்ரிகல்ச்சர்னு சொல்றாரு, விவசாயம் அப்படின்னு சொல்கிறார். விவசாயிகளை நம்ம எப்படி கை கூணுமோ அதே போல கை கூப்பி இவர்களை சொல்லணும் அப்படின்னு சொல்ல கிசான்னே சொல்றாரு. மச்ச கிசான் அப்படின்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். அப்படி அவர் உயர்ந்து பார்க்கிறார். 2009 இல்ல 2008 இல்ல 2007 தெரியல, அந்த நேரத்தில் குஜராத் முதல்வராக இருந்த போது தமிழக மீனவர்களுக்காகவும் இலங்கையில் இருந்த ஈழத்தமிழர்களுக்காகவும் ஈழப்போர் உச்சத்தில் இருந்த போது குஜராத் முதல்வராக இருந்து அன்றைய காங்கிரஸ் மத்திய அரசை எதிர்த்து பேசியவர் நரேந்திர மோடி. வீடியோ இன்னைக்கும் அவைலபிளா இருக்கு. அப்பவே பேசியவர் தமிழக மீனவர்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள், ஸ்ரீலங்கால ஈழப்போர்ல எப்பேற்பட்ட ஒரு அநியாயம் கட்டுவிழ்க்கப்பட்டது, அதாவது ரொம்ப பயங்கரமான ஆயுதங்கள் அப்பாவி மக்கள் மீது. அந்த கிளர்ச்சி படைக்கு இது பண்றீங்க ஃபார் தேர் ஓன் ரீசன்ஸ். நம்ம அவங்கள நல்லவங்க ஜஸ்டிஃபை பண்ற இடத்துல நம்மளும் இல்லை, இதுவும் இல்லை. பட் அப்பாவி மக்கள் மேல நடந்திருக்கு அப்படின்றது நடந்திருக்கு. எப்படி 2 பக்கமும் அடிச்சிருக்கு, 2 பேரும் கொலேட்ரல் டேமேஜ் இருந்ததா இல்லையா? ஆமா. இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை, அப்பாவி மக்கள் செத்தாங்களா இல்லையா? அதை தடுக்க வேண்டிய இடத்துல எப்படி இருந்தோம்? நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஆயுதத்தை சப்ளை பண்ணிருந்தோம். உண்ணாவிரதம் நடந்து கொஞ்ச நேரத்தை நிப்பாட்டிட்டோம். இதெல்லாம் நிறைய நடந்தது. அன்னைக்கு அவர் அங்கிருந்து குரல் கொடுத்தவர். குஜராத்தில் தமிழர்கள்ன்றது அவரோட மணிநகர் தொகுதியில இருக்கு. அவர் இருந்த தொகுதி மணிநகர். அவர் நம்ம சாணக்கியால வீடியோ இருக்கு, குஜராத் தமிழர்கள் எப்படி மோடி ஆதரிக்கிறாங்கன்றத தனி வீடியோ நம்ம போட்டிருக்கோம் சாணக்கியால. நம்ம அங்க நேரடியா நானே போய் நாமளும் நம்ம கேமராமேன போய் ஃபுல்லா எடுத்து பேசிட்டு பார்த்துட்டு வந்துருக்கோன்றத அப்பேற்பட்ட இது இருக்கு. ஆனா அவர் தொகுதியை தாண்டி தமிழர்கள் பெருசா இல்ல. அகமதாபாத், சூரத் போன்ற ஒரு சில இடத்துல மட்டும் தான் இருக்காங்க. அவருக்கு எங்க இது? அவர் பிரதமர் ஆகும் 2008-2007 யோசிச்சிருப்பாரா? அப்ப அத்வானி தானே லீடிங்ல இருந்தாரு. ஏன் பேசினாரு? அவருக்கு எப்பவுமே அந்த இது இருந்திருக்கு. தமிழக மீனவர்கள் அவங்க தமிழக நம்ம தொப்புள் குடி உறவு தானே. காஷ்மீர்ல போய் ஏக்தா யாத்திரை கொடியேற்றிட்டு வந்தவர் மோடி. அவர் குஜராத்தோட பாலிடிக்ஸ் படிவோம். குஜராத்துக்கு வெளியூர்ல இருந்து யாரும் வரக்கூடாது, இது இந்த ஊருக்கான பூமி எங்களுக்கானது தான், நாங்கள் வாழ்வோம் நாங்கள் ஆழ்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டைலாக் பேசிட்டு இல்ல, வந்தவங்கள வாழ வச்சிருக்காரு. மும்பையில பிஜேபியில தமிழ் எம்எல்ஏ இருக்காரு, தமிழ்ச்செல்வன், கேப்டன் தமிழ்ச்செல்வன், சைன் கோலிவாலா தொகுதி எம்எல்ஏ, புதுக்கோட்டையை சேர்ந்தவர். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. மகாராஷ்டிரால பிஜேபியோடைய எம்எல்ஏ சீமான் அவர்கள் கடைசியா பிஜேபிக்கு பிரச்சாரம் செஞ்சதும் அவருக்காக தான். 2014 அவருக்காக பிரச்சாரம் செஞ்சார். அந்த போட்டோ எடுத்துருவாங்க சங்கியவர் அப்படின்னு. சீமான் அவர்கள் ஏன் பிரச்சாரம் சொன்னா, தமிழர் ஒருவரை மகாராஷ்டிரால பிஜேபி நிறுத்துன்னு சொல்றதுக்காக பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. சைன் கோலிவாலா சட்டமன்ற தொகுதியில கேப்டன் தமிழ்ச்செல்வன்
இன்னைக்கும் 3வது டைம் எம்எல்ஏ. 2014, 2019, 2024 அதிரி புதிரி வெற்றி பெற்று தேவேந்திர ஃபட்னவிஸ் முதல்வருடைய நெருக்கமான ஒரு முக்கியமான நபராக இருக்கிற கேப்டன் தமிழ்ச்செல்வன். இது போல தமிழுக்கு அதிகமான அங்கீகாரம் கொடுப்பவர். தமிழக மீனவர் அப்படின்னு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ தமிழக மீனவர்கள் அப்படின்னா மீனவர்கள் இந்தியர்கள் அவ்வளவுதான் டாட். யாரா இருந்தாலும் மீட்டுவாங்க. உக்ரைன் போர்ல 1 மணி நேரம் இல்ல உங்களுக்கு பல மணி நேரம், ஒரு நாள் முழுக்க ஒரு 8 மணி நேரம் பிரேக் கொடுத்து ரஷ்யா அட்டாக் பண்ணாம நிப்பாட்டி உங்களுக்கு அங்கிருந்து கீவ் நகர்ல இருந்து இந்தியர்களை பத்திரமா போலாந்து வழியாக ரொமேனியா வழியாக வெளியில கூட்டு வந்தவர் நரேந்திர மோடி. 5 மினிஸ்டர்ஸை சுத்தி இருக்க நாடுகளுக்கு அனுப்பி அங்க இருக்கிறவங்கள ஒவ்வொரு நாளும் பஃபர் ஜோன் கொடுத்து அனுப்பி கூட்டு வந்தவர் நரேந்திர மோடி. இஸ்ரேலை கன்வின்ஸ் பண்ணி பாலஸ்தீன் மீது ரம்ஜான் தொழுகை நேரத்துல அட்டாக் பண்ண கூடாது அப்படின்னு சோகால்டு மெர்ச்சன்ட் ஆஃப் டெத், சோகால்டு முஸ்லிம்களின் எதிரி நரேந்திர மோடி அவர்கள் பாலஸ்தீன இஸ்லாமியர்களுக்காக ரம்ஜான் நேரத்தில் அட்டாக் பண்ண கூடாதுன்னு இஸ்ரேல் அமைதி இருக்கு, ஹெல்ப்பும் பண்ணி வச்சிருக்காரு, உணவுப் பொருட்கள் எல்லாம் அனுப்பியிருக்காரு. இதெல்லாம் நடக்கும். நிறைய குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு தனியா செஞ்சுட்டு இருக்காரு, நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் 5 தமிழக மீனவர்கள் தூக்கு கயிறுக்கு ஏற நிறுத்தும் போது அந்த இடத்துல இருந்து ராஜபக்ஷே அவர்களுக்கு போன் பண்ணி அங்கிருந்து கூட்டு வந்தவர், பத்திரமாக மீட்டு வந்தவர். இது வரைக்கும் இவர் மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரே ஒரு தமிழக மீனவர் மட்டும்தான் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அதற்கும் மத்திய அரசு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் செஞ்சது. அதன் பிறகு பார்த்தோம்னா ஒண்ணு கூட கிடையாது. விஜய் அவர்கள்லாம் நாகப்பட்டினம் நம்ம ஆசிரியர் நிறைய டைம் சொல்றாரு, நாகப்பட்டினத்துக்கு உங்களுக்கு விஜய் அவர்கள் மீனவர் பிரச்சனை பத்தி பேசி போறாரு. முன்னாடி நான் வந்தேன்னு சொன்னாரு. இப்ப பேச முடியாது. அவருக்கு 345 பேரை கொண்டு வந்திருக்காரு போர் பூமியில இருந்து மீட்டு வந்திருக்காரு. இவங்க எல்லாம் எங்க கடலுக்குள்ள இருந்திருக்காங்க. நம்ம ஹோர்மோஸ் நீரிணையில என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு இருக்கோம். இப்படி மேல ஏதோ போய்கிட்டு இருக்கு. 2 பேரும் கல்லெறிஞ்சு விளையாடுற மாதிரி விளையாண்டு இருக்காங்க. விழுந்துச்சுன்னு மெர்ச்சன்ட் ஷிப்ஸ் நகர முடியாம இருந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? அந்த கடற்கு நார்மலான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இது போன்ற கடல்கள்ல கடற்கொள்ளையர்கள் தனியா இருப்பாங்க, மாஃபியா சுத்துவாங்க, போர் வேட நடக்குது. இருக்கிற ஆர்மி நேவி இவங்கெல்லாம் செக்யூரிட்டி போர்சஸ் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கே நேரம் கரெக்டா இருக்கு. இவங்க போன் பண்ணா கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அந்த இது சேட்டலைட்ல கூட்டா கூட வருவாங்களான்னு தெரியாது. சிக்னல் கொடுத்து ஆனா மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. எப்படி அதெல்லாம்ன்றதுல மோடி ஹே தோ மும்கின் ஹேன்னு சொல்லுவாங்கல்ல, மோடி மேஜிக். அதெல்லாம் ஒன் ஆஃப் த மேஜிக் இது. ஓகே, ரொம்ப நன்றி சார். பல்வேறு தகவல்கள், அதை பற்றின பின்னணி விஷயம் அதெல்லாம் பார்த்தோம். மீண்டும் நாளை 7 சென்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.